அண்ணா பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர் புகுந்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போயிருப்பதை நிரூபிக்கும் வகையில் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உள்ளேயே பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதாகவும், மருத்துவமனைகள், நீதிமன்றங்கள், கல்வி நிறுவனங்கள் என அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பின்மை நிலவுவதாகவும் கூறியுள்ளார். பல்கலைக்கழகத்தின் அனைத்து வாயில்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ஓபிஎஸ், பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை விரைந்து பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார்.